கோலிவுட்ல தான் கதை இல்லைன்னு பார்த்தா ஹாலிவுட்லயும் கதை இல்லைங்க. ஜேம்ஸ் கேமரூனே கதை இல்லாம கஷ்டப்படுறாரு போல. ஆனா அதுக்குன்னு அவதார்னு பேர் வச்சுட்டு அதே கதையை திரும்ப திரும்பவா எடுக்க முடியும்? அவதார் 3 இந்த படத்தோட கதை என்னன்னு தானே கேக்குறீங்க? ஒரே உலகத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் நடக்கிற கதை தான் அவதார். இல்ல இல்ல, உண்மையிலேயே அந்த படம் தாங்க, அந்த கதை தான். நீங்க நினைக்கிற மாதிரி இங்க உள்ள தீய சக்தி தூய சக்தி இல்ல. இது பாண்டோரா உலகத்தில் உள்ள தீய சக்தியின் தூய சக்தி. ஸோ ஜேம்ஸ் கேமரன் அவர்களின் மற்றும் ஒரு பிரம்மாண்ட படைப்பு அவதார் 3 த ஃபயர் அண்ட் ஆஷ். இதுக்கு முந்தின வந்த 2 படைப்புக்குமே கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரே கதை தான். நல்லவங்க கெட்டவங்க, கெட்டவங்க கிட்ட இருந்து போராடி அவங்களோட உலகத்தை காப்பாற்றுற நல்லவங்க. அது வேற ஒரு உலகம், பாண்டோரா உலகத்தை நாவிகள் வந்து மனிதர்கிட்ட இருந்து காப்பாற்றுதான். இந்த படமும் அதே தான். பட் நான் சொன்ன அந்த தீய சக்தி தூய சக்தின்றது ஒரே உலகத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற தீய சக்தி அந்த கெட்டவங்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த தூய சக்தியை அழிச்சு அந்த உலகத்தை அடையணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அடைஞ்சாங்களா, இல்லை இந்த தூய சக்தி தீய சக்தியை வென்றுச்சா அப்படின்றது தான் கதை. கதைன்றது ரொம்ப சிம்பிள், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். பட் அது விஷுவலி பிரம்மாண்டமா எப்படி கொடுத்துருக்காரு ஜேம்ஸ் கேமரன் அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவதார் 3 போறது இருந்தா தயவு செய்து அவதார் 1 and 2 பார்த்துட்டு அப்புறம் 3 போங்க. ஏன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது, தலையும் புரியாது காலம் புரியாது. ஏன்னா 2ஓட கண்டினியூட்டியில் அப்படியே படம் கேரி ஆன் ஆகும். நீங்க 2வே பார்க்காம என்னங்க ஒன்றும் புரியலன்னு வெளியில வந்து சொல்றது ரொம்ப தப்பு. மற்றபடி கதைன்றதுலாம் கிட்டத்தட்ட இந்தியன் சினிமாவோட இருக்கிற அந்த எமோஷன்ஸாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். இன்னும் சொல்ல போனா ஹீரோ வந்து தோத்துக்கிட்டே இருப்பான், வில்லன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில எல்லா விதமான சக்தியும் ஹீரோவுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த வில்லனை ஜெயிக்கிற மாதிரி ஒரு படம் தான். இது கிட்டத்தட்ட இந்தியன் சினிமாவோட இருக்கும். நிறைய எமோஷன்ஸ் இருக்கும், நிறைய சோகங்கள் இருக்கும், கதையோட இளையோடி வர அங்கங்க வர காதல் காட்சிகளா இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.25 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு இந்தியன் சினிமாவோட கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்டோட தான் அவதார் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி, செகண்ட் பார்ட்டும் சரி, இப்போ தேர்ட் பார்ட்டும் சரி. இதை பொறுத்தவரைக்கும் இன்னும் 2 பார்ட் இருக்கு. அது முடிவு என்ன ஆக போகுது அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு எப்பவுமே. ஏன்னா இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தேர்ட் பார்ட் முடிச்சிருக்காங்க. ஏன்னா செகண்ட் பார்ட்லையும் ஃபர்ஸ்ட் பார்ட்லையும் ஒரு விஷயம் நம்மளுக்கு காட்டி அதுக்கு ஒரு சர்ப்ரைஸோட வந்தது. ஸோ இந்த படத்துல அந்த சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. பட் விஷுவலி உங்களுக்கு ஒரு அனுபவம் வேணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா தாராளமாக நீங்கள் அவதார் 3 பார்க்கலாம். பட் 1 and 2 பார்த்துட்டு போங்க. இது முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு புது உலகத்துக்குள்ள உங்களை கொண்டு போகிற ஒரு விஷயம் தான். ஒரு சின்ன நம்ம உலகத்தில் பார்க்குற சின்ன விஷயம் கூட நீங்கள் அங்கே பார்க்க முடியாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஜேம்ஸ் கேமரன் படைச்சிருக்காரு. ஸோ உங்களுக்கு அந்த படத்தை விட்டு வெளியில் வரும்போது வேற ஒரு உலகத்துக்குள்ள வந்து திருப்பி நம்மளோட நார்மல் உலகத்துக்குள்ள வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அவதார் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரேட்டஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல தியேட்டரில், பெரிய ஸ்க்ரீனில், நல்ல சவுண்ட் எஃபெக்டோட இருக்கிற ஒரு தியேட்டரில் பாருங்க, 3Dல பாருங்க, ஒரு ஐமேக்ஸ்ல பாருங்க. வசதி இருந்தால் ஐமேக்ஸ்ல பாருங்க, வசதி இல்லைன்னா 3Dல பார்க்கலாம், தப்பே கிடையாது. பட் உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பக்காவா இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ அவதார் போனீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு, நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ மீண்டும் வேற ஒரு நல்ல திரைப்படத்தில் உங்களை நான் வந்து பார்க்குறேன். ஸோ நம்மளோட படங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை பாலிடிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ see you next time. Until then, bye from விஜய் கார்த்திகன்.